ஓம் சாந்தி. 22/4/2023. இன்று நிராகாஷ் பகவானுடைய மகா வாக்கியங்கள் என்னன்னு நம்ம கேட்கலாம். அதுக்கு முன்னாடி முரளியிலிருந்து கேள்வி பதில்கள். முரளியிலிருந்து ஃபர்ஸ்ட் கேள்வி, ஞானம் குறைவாக இருப்பவர்களின் அடையாளம் என்ன? ஞானம் குறைவாக இருப்பவர்களின் அடையாளம் என்ன? மாயா அவங்கள எதிர்த்துட்டே இருக்கும். ஞானம் குறைவாக இருப்பவர்களிடத்தில் அந்த அளவிற்கு குஷி இருப்பதில்லை. மாயை குஷியுடன் இருக்க விடுவதில்லை. குழந்தைகள் ஆத்ம அபிமானிகளாக ஆகுவதில்லை. தேக அபிமானம் வந்த பிறகு அனைத்து விகாரங்களும் எதிர்கொள்கிறது. இரண்டாவது கேள்வி, ஏன் தாரணை ஆகுவதில்லை? இருக்கு, சூடான தோசைக்கல் மாதிரி இருக்காங்க. ஏன் அப்படின்னு, வெறும் தோசைக்கல் இல்ல, சூடான தோசைக்கல். ஏன் அப்படின்னா, அநேக பிறவிகளுடைய பெரிய அஜாமில் ஆத்மாக்களாக, அநேக பிறவிகளில் அஜாமில் போன்ற பாவிகளாக இருந்திருக்கிறாங்க. அந்த சன்ஸ்காரம் இப்பயும் இருக்கிறது. சூடான தோசைக்கல் போல் இருப்பதினால் தாரணை ஆகுவதில்லை. மூன்றாவது கேள்வி, நான் திரேதாயுகத்தில் வருவதில்லை என்று தந்தை ஏன் கூறுகிறார்? திரேதாவில் நான் வந்து தூய்மையாக்கும் அளவிற்கு யாரும் தூய்மையற்றவர்கள் அங்கு இல்லை. எனவே நான் திரேதாயுகத்தில் வருவதில்லை என்று தந்தை கூறுகிறார். நாலாவது கேள்வி, பதவி குறைந்துவிடும் என்று தந்தை ஏன் கூறுகிறார்? ஏமாத்துனீங்க, என் உழைப்பை வேஸ்ட் ஆக்குனீங்கன்னா குறைஞ்சிடும். ஆன்சர், என்னுடைய முயற்சியை வீணாக்கினால், தன்னுடைய நடத்தையினால் அநேகரை ஏமாற்றினீர்கள் என்றால் பதவி குறைந்துவிடும் என்று தந்தை கூறுகிறார். என்னுடைய உழைப்பை வீணாக்கினீர்கள் என்றால், உங்களுடைய நடத்தையினால் அநேகரை ஏமாற்றினீர்கள் என்றால் பதவி குறைந்துவிடும் என்று தந்தை கூறுகிறார். அஞ்சாவது கேள்வி, யார் தேவதைகள் என்று சொல்லப்படுகிறார்கள்? சொல்லாமலேயே சேவையில் தயாராக இருக்கக்கூடியவர்கள் தான். சொல்லாம செய்யறவங்க தான் தேவதைங்க. சொல்லி செய்யறவங்க, சொல்லியும் செய்யாதவங்க கல்லு அப்படின்ட்டார் பாபா. அப்போ சொல்லாமலேயே சேவையில் தயாராக இருக்கக்கூடியவர்கள் தான் தேவதைகள் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆறாவது கேள்வி, தந்தை அடிக்கடி என்ன புரிய வைக்கிறார்? ரெண்டு மூணு இடத்துல அடிக்கடின்றது வந்துருந்துச்சு இல்லைங்களா? அப்போ தன்னுடைய தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும், பேச்சு நடத்தை தெய்வீகத்தன்மையுடையதாக இருக்கணும், அதெல்லாம் சொல்லியிருந்தார். தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள், தன்னுடைய பேச்சு மற்றும் நடத்தை தெய்வீகமானதாக இருக்க வேண்டும் என்று தந்தை அடிக்கடி புரிய வைக்கிறார். ஏழாவது, நல்ல நிச்சய புத்தி உடையவர்கள் எப்படி இருப்பார்கள்? நல்ல நிச்சய புத்தி உடையவர்கள் சதா தந்தையை நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள். அதாவது நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள். பெயரை கெடுத்து விடக்கூடாது, அசுர குணத்தை காண்பித்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பார்கள். அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். நான் வந்துட்டு பேரை கெடுத்துடக்கூடாது, என்னுடைய அசுர குணத்தை நான் காட்டிடக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். உள்ள இருக்கு அசுர குணம், ஆனா என்ன பண்ணக்கூடாது, காட்டக்கூடாது. அப்ப காட்டாம இருந்தாதான் அது வீரியம் குறைஞ்சு அந்த தீய குணம் நம்மளை விட்டு என்ன பண்ணும், போகும் இல்லையா? எட்டாவது, டபுள் ரிஃபைன்டு, இரட்டை சுத்திகரிப்பு என்றால் என்ன? இல்லையா, ரெண்டு விஷயம் சொன்னார் இல்லையா டபுள் ரிஃபைன்டு அப்படின்னா. டபுள் ரிஃபைன்டு என்றால், ஒன்று நான் ஆத்மா தந்தையினுடைய குழந்தை என்ற நிராகாரி நம்பிக்கையினுடைய போதை. இரண்டாவது அது நிச்சயத்தினுடைய போதை. இரண்டாவது சாக்கார ரூபத்தில் அனைத்து சம்பந்தங்களின் போதை. இது ரெண்டும் என்ன பண்ணணும், நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்ம புத்தி ரிஃபைண்டா இருக்கும். 3 லோகங்களையும் என்ன பண்ணலாம், வளம் வரலாம். புத்தி என்ற விமானத்தின் மூலம் சுத்தி வரலாம்.
கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட், குழந்தைகளாகிய உங்களுக்கு உலகமே டேஷ், அதாவது டேஷ் இடமாகும். குழந்தைகளாகிய உங்களுக்கு உலகமே வீடாகும், அதாவது நடிக்கக்கூடிய இடமாகும். இரண்டாவது, நான் டேஷ் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். நான் இறை தந்தையின் மாணவன் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். மூன்றாவது, தந்தையை புரிந்து கொண்டு அவருடைய டேஷ் படி நடப்பதின் மூலம் நீங்கள் டேஷ் ஆக முடியும். தந்தையை புரிந்து கொண்டு அவருடைய வழிப்படி நடப்பதின் மூலம் நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆக முடியும். நாலாவது டேஷ், டேஷ் ஞானம்தான், அது டேஷின் ஞானம்தான் உயர்ந்த டேஷ் வரைவதற்கான பேனாகும். உயர்ந்த கர்மத்தின் ஞானம்தான் உயர்ந்த பாக்கியத்தின் ரேகையை வரைவதற்கான பேனா ஆகும். அஞ்சாவது, தன்னுடைய சுபாவத்தை மிகவும் டேஷ் ஆகவும் மற்றும் டேஷ் ஆகவும் ஆக்க வேண்டும். தன்னுடைய சுபாவத்தை மிகவும் இனிமையானதாகவும் மற்றும் அமைதியானதாகவும், அதாவது சாந்தமானதாகவும் ஆக்க வேண்டும். ஓம் சாந்தி.